இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது பேர் வந்து வாலண்டரி பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து எஸ்ஐபில போட்டா காசு பயங்கரமா வரும். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப காசு வருங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயாச்சும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பயங்கரமான அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆனா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்க போட்ட அமௌண்ட் வந்து கேரண்டியா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒண்ணு சொல்றாங்களா? எங்க ஒரு பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் போடுவாங்க. இது வந்து பங்குச் சந்தைக்கு உட்பட்டது அப்படின்னு போடுவாங்க. அதாவது பங்குச் சந்தைய பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லப்போற இந்த வாலண்டரி பிஎஃப் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதும் நெறைய பேருக்கு தெரியாது. பிஎஃப்க்கு அமௌண்ட் புடிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா இதுல வாலண்டரி பிஎஃப்ன்னு ஒண்ணு இருக்கிறது சுத்தமா யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோவோட எண்டுல வந்து வாலண்டரி பிஎஃப் மூலியமா ஒரு ரூ. 1,00,00,000 எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லியும் நான் சொல்லித் தரேன். ரொம்ப சிம்பிள். 100% கேரண்டியான ஒரு ஸ்கீம் தான் இந்த வாலண்டரி பிஎஃப். இது வேலை செய்ற முக்காவாசி பேர் யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ இப்போ ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாலண்டரி பிஎஃப்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்ற பிஎஃப்ல ஒரு அமௌண்ட்ட எம்ப்ளாயி சைட்லேருந்து பிடிப்பாங்க. எம்ப்ளாயர் சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் 2த்தையும் சேர்த்து பிஎஃப்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த வாலண்டரி பிஎஃப்ன்னு சொல்றது வந்து, நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு எம்ப்ளாயியா இப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்க எம்ப்ளாயியா நீங்க என்ட்ட புடிக்கிற அமௌண்ட்டோட நான் வந்து அதிகமா பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த அமௌண்ட்ட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து வாலண்டரி பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாலண்டரி பிஎஃப்ல எம்ப்ளாயி வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட அவங்க பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதில நெறைய அட்வான்டேஜும் இருக்கு. இன்னொன்னு வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சிய பத்தி பேசினா, ஏன்னா டாக்ஸ் செக்ஷன் 10, 12 கீழ நீங்க டாக்ஸ் எக்செப்ஷனுக்காக காட்டிக்கலாம். இன்னொன்னு வந்து கேரண்டியா 8.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இந்த விபிஎஃப் இப்போதைக்கு ஆ பே பண்ணிட்டு வராங்க. இந்த விபிஎஃப்ப நீங்க எந்தெந்த ரீசனுக்காக எடுக்கலாம்? சப்போஸ் ஒரு வீடு வாங்குறீங்க, இல்ல மெடிக்கல் சிச்சுவேஷன், இல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன், இல்ல வேற என்னாச்சும் ஒரு நெறைய கண்டிஷன் இருக்கு. பிஎஃப்க்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்டிஷனையும் நீங்க யூஸ் பண்ணி இந்த இந்த வாலண்டரி பிஎஃப் எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வாலண்டரி பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அத ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். எம்ப்ளாயியோட சேலரி ஸ்லிப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ்ல 100% ஆஃப் அமௌண்ட்ட வந்து இந்த வாலண்டரி பிஎஃப்க்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆ ரொம்ப சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். உங்களோட சேலரி ஸ்லிப் எடுத்து பார்க்குறீங்க. உங்க சேலரி ஸ்லிப்ல வந்து ரூ. 20,000 வந்து பேசிக் டிஏன்னு குடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிஎஃப் இதுவரைக்கும் எவ்வளோ புடிச்சிருக்காங்கன்னா, ஒரு ரூ. 5,000 புடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்க ரூ. 15,000 வந்து நீங்க வாலண்டரி பிஎஃப்க்கு போடலாம். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் டூ மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா, 2.5 லேக் பெர் ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நீங்க இந்த அமௌண்ட்ட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படி வந்து விபிஎஃப் ஒர்க் ஆகும்னா, ஸோ உங்கள்ட்ட இருந்து மாசம் மாசம் விபிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட் புடிச்சிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருக்காங்க. 8.1% பெர் ஆனம். இன்வெஸ்ட்மென்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி வந்து எத்தன வருஷம் வந்து விபிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ, அத்தன வருஷத்துக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட் விபிஎஃப் அமௌண்ட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாரி, உங்களோட பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளோ இருக்கோ, அந்த அமௌண்ட்ட வந்து நீங்க விபிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படின்னு சொல்லி நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால்குலேஷன் நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாகணும். மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இன்டூ 1 பிளஸ் ஆர் பை என். ஆர்ன்னு சொல்றது உங்களோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. என்னன்னு சொல்றது நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆடட் பெர் இயர். ஸோ ஒரு இயருக்கு 12 மந்த் வரும் கரெக்ட்டா? அதனால என்னன்னு சொல்றது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆடட் பெர் இயர். இன்டூ அதாவது இது இந்த இந்த ஏரோ மார்க் போட்டாங்கன்னா, பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்டூ என் இன்டூ டி மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் என். இது வந்து ஒரு ஃபார்முலாங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றதுனால தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து ரூ. 20,000 பிபிஎஃப்ல போடுறாங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.1 பெர் இயர். அந்த எம்ப்ளாயி 15 இயர்ஸ் முடிச்ச உடனே எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துட்டு இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா, மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 53,48,000 வருது. ஸோ இது வந்து 8.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விபிஎஃப் கால்குலேஷன் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் பிளான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப் ஆயிடும். டாக்ஸ் சேவிங்க்கு பயங்கரமா யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ 80சில வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2 டாக்ஸ் இருக்கு. ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம். இது வந்து ஓல்டு ரெஜிம்ல காட்டியிருக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன்.
ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் growth அதாவது அமௌண்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபார்ம் டிசிஷன் மேக்கிங் அண்ட் விபிஎஃப் கால்குலேட்டர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக அவங்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் தெர் இஸ் அ ஈஸி அக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து மாதம் மாதம் உங்கள்கிட்ட வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ வந்து ஒரு கால்குலேட்டரை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இருக்கிறது வந்து கிளியர் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டில் தான் வந்திருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 1 கோடி ரூபாய் எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்த்லி விபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வித் 8.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் 27 இயர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரீக்வன்சி வந்து நான் மந்த்லி சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட விபிஎஃப் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,03,00,000 ரூபா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தரேன். இதுவே வந்து 9,000 ரூபா போட வேண்டிய இடத்துல ரவுண்டா நான் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 10,000 ரூபா போட்டேன்னா சாலிடாக எனக்கு 11 கோடி வந்துடுதுங்க 27 வருஷத்துக்கு. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸை ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 24 போட்டால் 87 லட்சம். 25 இயர்ஸ் போட்டோன்னா 96 லட்சம். ஸோ 26 இயர்ஸ் போட்டு பார்க்குறேன். கிட்டத்தட்ட 1,05,00,000 ரூபாய் கிட்ட வருது. இதை மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும். ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட் போணுச்சுன்னா சேஃபாகவும் இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கீமை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இது வந்து எல்லாராலையும் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லாராலையும் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. யாரெல்லாம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஏற்கனவே அவங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் போயிட்டு இருக்குன்னா அவங்க மட்டும்தான் இந்த விபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு வருஷத்துக்கு 2,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனு. சப்போஸ் 1,50,000 ரூபாய்க்கு 2,50,000 ரூபாய்க்கு நீங்க கீழ இன்வெஸ்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லது. உங்க கையில எவ்வளோ காசு இருக்கோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஒரு 2,500 2,000 ஒரு 5,000 எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு லாங் டர்ம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லாங் டர்ம் பெனிஃபிட்ல இது வந்து கேரண்டியா 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்படி